ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கன்றக்காக எப்பயும் போல் நானே சாங்கு இந்த மாதிரி இந்த லிரிக்ஸு அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மீத இருக்க பீட் மார்க்லையும் நான் ஆல்ரெடி அந்த டெம்ப்ளேட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த டெம்ப்ளேட்டில் எப்படி இப்போ உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறேன் நான் இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இதில் நம்ம இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதாது, இதுக்கடுத்து இதில் இன்னும் நம்ம இதில் ஒரு எஃபெக்டே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த முன்னாடி இருக்க பதிலாக இந்த டெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக்கஃபைட் ப்ரீசெட் இருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்து ஒரே ஒரு டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட்டை தான் ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளில் டச் பண்ணிங்கன்னா இதில் 4வது பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம இருக்க எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் இந்த ஒரே எஃபெக்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ இதை எப்படி பேஸ்ட் பண்ணுறதுனா அதே மாதிரி நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இதில் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிட்டு இதில் நம்ம 2 ஆப்ஷனை மட்டும் தான் ஆஃப் பண்ண போகிறோம். இந்த ஏஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் இதை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து இந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த 2 மட்டும் நீங்கள் ஒன் டைம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் நமக்கு அந்த கலரோட அந்த எஃபெக்ட்டும் சேர்ந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லா டெக்ஸ்ட்டும் ஸோ அடுத்து 2 இருக்க டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு அதே மாதிரி டூப்ளிகேட்டை டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் சும்மா அந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் டச் பண்ணாலே போதும், வெறும் நமக்கு அந்த எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரியே வரிசையாக வந்து மூவ் பண்ணி இருக்க எல்லா டெக்ஸ்ட்டுமே ஃபஸ்ட் இந்த ஒரே எஃபெக்ட்டே கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம ஈஸியாக வந்து இருக்க எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே நம்ம எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கரெக்டாக வந்து நான் வீடியோட லாஸ்ட் வரை ஆட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம டெக்ஸ்ட்டோட அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி நமக்கு மீத இருக்குது என்ன, இந்த மாதிரி இந்த குரூப்போட டெம்ப்ளேட் தான். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு அப்படின்னு வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி கண்ணு தெரிற மாதிரி இமேஜை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எப்படி இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு குரூப்பில் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். இதை நம்ம எப்படி அடுத்தடுத்த குரூப்புக்கு மாற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது பதிலாக அந்த குரூப்பை டச் பண்ணால் அதுதான் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குது. ஸோ ஜஸ்ட் அதில் டச் பண்ணுவோம். கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி 2 லேயராக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க லேயர் தான் இமேஜ். ஸோ ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ண இந்த இடத்துல டெக்ஸ்ட் வரும். இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் இப்போ நான் இந்த இமேஜ் கூட எடுத்துட்டு இப்போ இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை நீங்கள் சும்மா அந்த சுற்றி பாக்ஸ் மாதிரி வந்து புள்ளிகள் தெரியுது பதிலாக அதை நீங்கள் இழுத்து அதோட கண்ணு மட்டும் தெரிகிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ ஜஸ்ட் இதை அப்படியே ஒரு காப்பி பண்ண போகிறோம். ஸோ அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இதை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அதுக்கு அடுத்த லேயருக்கு பதிலாக அந்த 2வது இருக்க லேயர், ஸோ நீங்கள் அதை மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம ஒரு இதில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து இருக்க 2வது இருக்க லேயரை டச் பண்ணிட்டு அதே மாதிரி டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு கரெக்டாக அந்த இமேஜோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இப்போ கீழே இருக்க அந்த பேஸ்ட் லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்தாலே போதும், நமக்கு அந்த கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி எஃபெக்ட் வந்துடும். ஸோ இதே மாதிரி கரெக்டாக வந்து அடுத்தது ஸோ இதே மாதிரி அடுத்து 3வது இருக்க அந்த கீழே இருக்க குரூப்பையும் டச் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட் குரூப் அந்த இமேஜோட ஸ்டார்டிங் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இதை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே. ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு இதில் நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து அந்த 3 லேயருமே சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே ஸ்டெப்லேயே கரெக்டாக அடுத்து இருக்குது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் நான் வந்து ஒன்று தான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் அதை டச் பண்ணிட்டு அந்த எடிட் குரூப்பில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல அந்த இமேஜை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதும் ஸோ இதில் அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த இமேஜ் கூட செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து அந்த இது சேஞ்ச் ஆயிரு. ஸோ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ ஜஸ்ட் அதை அப்படியே ஒரு காப்பி மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் இதில் நம்ம சேஞ்ச் பண்ணுறதை காப்பி பண்ணி அதை வச்சே நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2வது இருக்க லேயரை டச் பண்ணி அதே மாதிரி எடிட் குரூப் கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுமே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துருங்க. ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக வந்து இதே மாதிரி அடுத்து மீதம் இருக்குது. இந்த இடத்துல 4 குரூப் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இடத்துல இருக்கிறதுலேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் அடுத்து இந்தது ஸோ இதுலேயும் சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போது சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் நம்ம இதில் இன்னும் ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னா அப்படியே பேக் வந்துருக்கேன். பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக்கஃபைட் ப்ரீசெட் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் போக மீதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜுக்கு ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை டச்
பண்ணிட்டு அந்த எஃபெக்ட்டை டச் பண்ணிட்டு அந்த 3 டாட்டை டச் பண்ணிட்டு அந்த தான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட்மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இமேஜே இல்லை, எந்த இமேஜுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு தானே பார்த்துக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல 3 குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 குரூப்புமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க 3 குரூப் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும், அது எல்லாமே சேர்ந்து ஒரே குரூப்பாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த குரூப் மேலே தான் நம்ம அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த குரூப்பை டச் பண்ணிட்டு கீழே இருக்க எஃபெக்ட்டை டச் பண்ணி அந்த 3 டாட் டச் பண்ணி ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணாலே போதும், நமக்கு அந்த லென்ஸ் பிளர் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து இருக்க 3 குரூப், ஸோ அதே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த மேலே இருக்க அந்த குரூப்பை டச் பண்ணாலே போதும், குரூப் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த குரூப்பை டச் பண்ணி இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே மீத இருக்க 2 கரெக்டாக இமேஜ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி அதை ஒரு குரூப் ஆக்கி இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.